நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது, சிறகை விரித்து பறப்போம், அதில் கஸ்டமரை கூட்டி வைப்போம், எல்லாரும் இங்கு ஓடி வாங்க, சின்ன பொண்ணு கடையில வந்து வாங்கி செல்லுங்க, ஓடி ஓடி வாங்க, ஓடி ஓடி வாங்க. ஏண்டி சின்ன பொண்ணு ஆட்டத்தை நிறுத்துடி. என்னையா பாபு மனிஷா வேற பாட்டு பாடவா? நீ பாடவும் வேணாம் கீழவும் வேணாம். அடி பாவி 2 பரோட்டா வீட்டுல போட சொன்னியோன்னு போட்டு கொடுத்தேன். அதுக்காக இப்படி என்ன மாஸ்டர் ஆக்கிடியடி. நெட்ட மனிஷா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ போட்டு கொடுத்த 2 பரோட்டாவும் அவ்வளோ டேஸ்ட். அதனாலதான் உனக்கு இன்னைக்கு கடையை போட்டுட்டேன். இன்னைக்கு வியாபாரத்தை பாரு சும்மா பிச்சிக்கும். ஆமாண்டி பிச்சிக்கும். பரோட்டா இல்ல, இன்னைக்கு அடுப்பு கடையில நான் வெந்து வெந்து என் தோல் தான் பிக்கும். என்ன நெட்ட மனுஷா எப்ப பார்த்தாலும் ஆப்போசிட்டா பேசுற? எல்லாமே நல்லதே நினைச்சதான் நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும், ஆனா அது யாருக்கு நடக்கும்? உனக்குல நடக்கும். நெட்ட மனுஷா 4 பின்ன சரித்திரத்துல உன் பேர் இருக்குல்ல, என்னோட வெற்றிக்கு பின்னாடி நீ தானே இருப்ப. இருப்ப நல்லா. அதுலயும் நீ இருக்க உற்றுவடி. ஏண்டி உன்னைய நம்பி இருக்கிற காசெல்லாம் எடுத்து கடையை போட்டாச்சு. சாப்பிட யாராச்சும் வருவாங்களா வரமாட்டாங்களா? நெட்ட மனுஷா நம்ம ஊர் ஜனங்களை பத்தி உனக்கு தெரியாது. சாப்பாட்டு கடை போட்டோன்னு தெரிஞ்ச உடனே அவ கூட்டம் கூட்டமா ஓடியாருவாங்க. அதுவும் என் கடைன்னா சொல்லவே வேணாம். இந்த சின்ன பொண்ணு போட்டு கடைக்கு யாரும் வராம இருப்பாங்களா என்ன? நீ போட்டோன்னு தெரிஞ்சாதாண்டி வரவே மாட்டாங்க. உன் கடனை எட்டி பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவாங்க. நெட்ட மனுஷா இப்ப இருக்கிற பொம்பளைங்களை பத்திலாம் நீ என்னன்னு நினைச்ச? சோறு கீர் பொங்குவாங்கன்னு நினைக்கிறியா? ஏன் பின்ன அவங்கவுங்க வீட்டுல சோறு கீர் பொங்க மாட்டாங்க, அப்படியே எப்படி சாப்பிடுவாங்க? சோறு கீர் பொங்கன்னு இந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. ஆவுன்னு போன் எடுத்து புக் பண்ணி உடனே சாப்பாடு அவர் வச்சிடறாங்க. அப்புறம் என்ன வாங்கி அந்த சாப்பாடு சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். அப்படியே சின்ன பொண்ணு இந்த ஊர்ல நீ தான் மோசம் நினைச்ச, ஆனா உன்னை விட நிறைய பேர் மோசமானவங்களா இருக்காங்கடி. நெட்ட உங்க பாரு கஸ்டமர் வராங்க, என்னன்னு கூப்பிடு. எங்க 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 இவளா? இவ வாங்க வர்ற மாதிரியே தெரியலையே. என்னடி சின்ன பொண்ணு என்ன பார்த்தா வாங்க வர மாதிரி தெரியலையா? நீ எங்க வாங்க வருவ? வாங்குறவெல்லாம் களைச்சு விடல வருவ. அடியே உண்மையாலுமே நான் வாங்க தாண்டி வந்திருக்கேன். வீட்ல எதுவும் சோறு கீர் பொங்கல. சரி கடைக்கு போய் எதனா வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அப்பதான் நீ கடையை போட்டு வச்சிருக்க. அதான் உன் கடைக்கு வந்திருக்கேன். நீ என்னடனா இந்த பீத்திக்கிறியே. சரி விட்டுடி நான் வேற கடைக்கு போறேன். அடியே லூசு மாவுல இவ்வளவு நேரம் யாரும் வராத, இப்பதான் ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களையாவது புடிச்சு வை. நெட்ட இருந்தாலும் உனக்கு கொழுப்பியா? லூசு மாவுல லூசு மாவ. என்னடி சின்ன பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா இல்லனா போகட்டுமா? என்ன சரோ உடனே கோச்சிக்கிற? உனக்கு இல்லாத சாப்பாடா? அப்படியா? சரிடி 2 பார்சல் பிரியாணி கட்டு, 3 பார்சல் இட்லி கட்டு. அடியே டோப்ப மாண்டே இருடி இட்லியும் போடல பிரியாணியும் போடல. அப்புறம் வேற என்னடி போட்டு வித்துட்டு கிடக்க? பரோட்டா. என்ன பரோட்டாவா? நான் ஏதோ பிரியாணி இட்லியா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். நீ கடைசில பரோட்டா போட்டுருக்கியா? அடியே சின்ன பொண்ணு என்னையா நெட்ட வந்த கஸ்டமர் கிட்ட வளவல்னு பேசாதே. எதையாவது சொல்லி நம்ம பரோட்டா வித்து போடு, இல்லனா இருக்க ஆறி போய் வீணாதான் போக பாத்துக்க. சரோ பரோட்டா என்ன அப்படி சொல்லிட்ட? பிரியாணிக்கு அர்த்த இடம் பரோட்டா தானே. பரோட்டா வாங்கி சாப்பிடுறீ, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாத உடம்புக்கும் நல்லது. அடியே பரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லன்னு சொல்லுவாங்கடி. நீ யாருக்கு நல்லது சொன்ன? பரோட்டா சாப்பிட்டா எங்களுக்குல நல்லது. அடி போடி, எனக்கு பரோட்டா வேணாண்டி. சாப்பிட்டாலே எனக்கு ஒத்துக்காது. எல்லாரும் அதே கெட்டது வேண்டாம் தான் சொல்லுவாங்க. என்னங்க நீங்க ஊரு ஒழுக சொல்லுதுன்னு சொல்றீங்க? அப்படியெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள ஒரு பரோட்டா கடை இருக்குமா? எங்க சுத்தி பார்த்தாலும் பரோட்டா கடை தான். தெருக்கு தெரு முக்குலுன்னு சொல்லிட்டு அங்கங்க வச்சுட்டு கிடப்பாங்க. அடி நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. எல்லாரும் நல்லதுலன்னு சொல்றாங்களே கோசம் அவங்களே தான் வாங்கி சாப்பிடுறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பரோட்டாவை கெட்டதுன்னு சொல்லதே இந்த பிரியாணி கடையெல்லாம் விக்கிறாங்கல்ல அவங்கதான். அவங்க ஏண்டி கெட்டதுன்னு சொல்ல போறாங்க? சாப்பிடுறதா எல்லாமே சாப்பிடுறது தானே. அட போங்கக்கா, உங்களுக்கு தெரியாதாக்கும். பிரியாணி விலையும் அதிகம், பரோட்டா விலையும் கம்மி. பரோட்டாவை யார் வேணா வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு 10-20 கையில வச்சுக்கிறோம் பரோட்டா வாங்கி சாப்பிடுவாங்க. இதுவே பிரியாணி போய் வாங்கி சாப்பிட முடியுமா? எப்படி பார்த்தாலும் 50-100 இருந்தா தானே பிரியாணி வாங்க முடியும். அதுக்காக பிரியாணி கடைக்காரங்க எங்க பரோட்டா வாங்கி சாப்பிட்டா நம்ம கடைக்கு வராம போயிடுவாங்களே அப்படின்ட்டு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. பரோட்டா சாப்பிட்டா நல்லது கிடையாதுன்னு. ஓ அப்படியாடி, இது தெரியாத போச்சேடி எனக்கு இவ்வளவு நாளா. இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா? எனக்கு பிரியாணி விட பரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதுல சால்னா ஊத்தி சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா? அடி எனக்கு தாண்டி பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். புஷ்பாக்கா வாங்கக்கா, நம்ம கடையில தான் பரோட்டா இருக்கு. பிடிக்கும்னு சொன்னீங்களே, வந்து 2 சாப்பிடுங்க. அடி போடி, பரோட்டானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு வெஜ் இல்ல பிடிக்கும். அதுக்கு என்னக்கா, நீங்க வெஜ் சாப்பிடுங்க. அடியே பரோட்டாவுல எங்க வெஜ் செய்வீங்க? சிக்கன் சால்னால வைப்பீங்க. அப்ப நான் நான்வெஜ் தானே சாப்பிடுற மாதிரி இருக்கும். நீங்க ஏங்க பயப்படுறீங்க? வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு வெஜ் குருமா இருக்கு, நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு சிக்கன் குருமா இருக்கு. அப்படியாடி சின்ன பொண்ணு? அடியே சின்ன பொண்ணு நெட்ட என்னையா அடிக்கடி பேசும்போது சும்மா குறுக்குல பேசாதே. நான் தான் கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கல. என்ன பண்ண அப்படின்னா எனக்கு வெஜ் குருமா ஊத்தி ஒரு 2-3 பரோட்டா வச்சு பார்சல் பண்ணடி. என்ன பண்ண எனக்கு நான்வெஜ் எனக்கு 5 பரோட்டா கட்டடி சிக்கன் குருமா ஊத்தி. அதுக்கு என்ன, குடுத்துட்டா போச்சு. ஆமா நீங்க இங்க இருந்து வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட போறீங்களா? ஏண்டி என்னாச்சு?
ஏன்டி வீட்ல எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாதா என்ன? அதுக்கு இல்லக்கா, பரோட்டாலாம் சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், அதுக்கு தான் கேட்டேன். சூடா சாப்பிடணும்னா அதுக்கு என்ன ஹாட் பாக்ஸ்ல வச்சு கொடுக்க போற? ஹாட் பாக்ஸ்ல கீட் பாக்ஸ்ல இங்கேயே உட்காந்து சாப்பிட்டா நல்லா சூடாவும் இருக்கும், சுவையாவும் இருக்கும். ஆறி போச்சுன்னா சாப்பிட்டு எதுக்கும் பயன் இல்ல. அட சின்ன பொண்ணு சொல்றது நல்லதாங்க. நம்ம இங்கேயே சாப்பிட்டனா சூடாவும் சாப்பிடலாம், சுவையாவும் இருக்கும்ல. சரிடி, நாங்க இங்கேயே உட்காந்து சாப்பிடுறோம். அம்மா உட்காரத்துக்கு எங்க இடத்த காணா? இப்படியே கீழே உட்காருங்கக்கா. இப்படி கீழே உட்கார முடியும்? எல்லா ஹோட்டலையும் சேரும் பெஞ்ச் எல்லாம் போட்டு தானே வச்சிருக்காங்க. நீ என்னடி கீழே உட்காந்து சாப்பிட சொல்ற? அடியே சின்ன பொண்ணு, என்னையா நெட்ட? அடியே வந்த கஸ்டமருக்கெல்லாம் நம்ம சேர் பெஞ்ச் போடணும், இல்லைன்னா அது கூட வாங்காம கிளம்பிடுவாங்க சொல்லிட்டேன். என்னடி சின்ன பொண்ணு, உட்காந்து சாப்பிடுற மாதிரி பெஞ்ச் சேர் இருக்கா இல்ல நாங்க வேற கடைக்கு போட்டுமா? ஏக்கோ இருங்க, ஒரே நிமிஷத்துல சாரு பெஞ்சு போட்டுறேன். ஆமா, இதுங்க வாங்குற 2 பரோட்டாவுக்கு சாரு பெஞ்சு வேணுமால? பரவாயில்லடி சின்ன பொண்ணு, வெஜ் குருமா நான்வெஜ்னு தனித்தனியா தான் செஞ்சு வச்சிருக்கா. நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜ் சாப்பிடுவாங்க, வெஜ் சாப்பிடுறவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அட ஆமாக்கா. அப்புறம் என்னக்கா 2 பேரும் உட்காந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் ஏதாச்சும் வேணுமா? இதுக்கப்புறம் ஒண்ணு வேணாண்டி, பரோட்டா தான் வேணும், எடுத்தாந்து வை. ஏக்கோ மெனு சொல்லுங்கக்கா, மெனு சொல்லுங்க. என்னடி மெனு? மெனுனா என்னடி? மெனுன்னா யார் யாருக்கு எத்தனை பரோட்டா வேணும்னு கேக்குறேன். அது என்னடி, ஆளுக்கு 2 எடுத்தாந்து வை, இது என்ன கேள்வி? என்ன 2 ஒரு ஆளும் 10 சாப்பிடுற மாதிரி இருக்கீங்க, 2 கேக்குறீங்க. அடியே, எங்களுக்கு என்ன வயிறுன்னு பாத்தியா குடோன்னு பாத்தியா? ஒரு 2 பரோட்டா எடுத்து அடி, அதுக்கப்புறமா நாங்க வேணும்னா வாங்கிக்கிறோம். சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்காரே கத்திட்டு கிடக்காரு பாரு, போய் என்னன்னு கேளு. சரிடி, வரும்போது உங்களுக்கு பரோட்டா எடுத்துட்டு வந்துடுறேன். என்னைய நெட்ட கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் நொய்யினே கடிச்சிட்டு கிடக்க. அடியே சின்ன பொண்ணு, நம்ம கிட்ட தான் வெஜ் குருமாவே இல்லையடி, அப்புறம் எதுக்கு அந்த அக்கா கிட்ட வெஜ் குருமா எடுத்துட்டு வர சொல்லிருக்க? ஐயோ நெட்ட, பொறுமா பேசியா, அந்த அக்கா காதுல எங்கன்னா விழுதுக்குன்னு தொலை போடுது. இப்ப என்னடி பண்றது? எதுக்கடி அந்த அக்கா கிட்ட வெஜ் குருமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்க? ஐயோ நெட்ட, அதுக்காக வந்த கஸ்டமரை இல்ல நான் சொல்லிட்டு வரட்டி விடுறது? அதுக்கு என்ன, நம்ம கிட்ட இருக்கிற சிக்கன் சால்னாவை எடுத்து இருக்கிற சிக்கன் எல்லாம் பொறிக்கின்னு வெறும் குருமா மட்டும் எடுத்து ஊத்த வேண்டியதான். அடியே, அப்படி ஊத்துனா தெரிஞ்சிடாது, மாட்டிக்க வண்டி. அட போயா, இதுல என்ன மாட்டிக்க போறோம்? சிக்கன் தெரிஞ்சா தானே மாட்டிக்கிறதுக்கு, நம்ம தான் வெஜ்ஜுன்னு சொல்லி வச்சிருக்கோம்ல. சரிடி, நீ சொன்ன மாதிரியே வச்சிருக்கேன். இருக்கிற சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு வெறும் சால்னா மட்டும் ஊத்தி வச்சிருக்கேன். பார்த்து பத்திரமா குடுடி. யோ, பயந்தே காட்டி கொடுத்துறாத, நான் அப்படியே தூக்கி போய் அலேக்கா எடுத்து மலேக்கா கொடுத்துட்டு வரேன். ஏக்கா, சிக்கன் குருமா ரெடி. என்னது சிக்கன் குருமாவா? உங்களுக்கு இல்லக்கா, அதோ சரோவுக்கு சிக்கன் சால்னா ரெடி, உங்களுக்கு வெஜ் சால்னா ரெடி. அப்படியே சின்ன பொண்ணு, சரி கொடுத்துட்டு போ. என்னடி சந்தேகம் வரல? இல்லையா, இப்பதானே சாப்பிட போறாங்க, இதுக்கப்புறம் தான் தெரியும். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி. யோ, நீ பயந்து மாட்டி விட்டுறாத. என்னடி சின்ன பொண்ணு, என்ன இதெல்லாம் என்ன சாப்பிட்டு கிடக்கீங்க? அடியே வாடி வசந்தி, வா வந்து உட்காரு. உட்காரதெல்லாம் இருக்கட்டும், என்னன்னு சொல்லு. அடியே, பரோட்டா போட்டு வித்துட்டு கிடக்கேன், இங்க பாரு 2 பேரும் பரோட்டால சாப்பிடுறாங்க, நீ வந்து உட்காரு, பரோட்டா சாப்பிடுவிடி. ஓ, பரோட்டாவா? நான் கூட பிரியாணின்னு நினைச்சு வந்தேன். அடியே, பிரியாணி எப்ப வேணா சாப்பிடலாம், ஆனா பரோட்டாலாம் எப்பயாவது தான் சாப்பிட முடியும். சரி சின்ன பொண்ணு, நீ பேச விட்டா பேசிக்கினே இருக்க போல. பின்ன ஒண்ணு, எனக்கு 2 பன் பரோட்டா எடுத்துன்னு வா. என்ன பன் பரோட்டாவா? ஆமாண்டி, சீக்கிரமா செஞ்சு எடுத்துட்டு வா போ. என்னடி, எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான், ஆனா ஒரு சிக்கல். என்ன அந்த சிக்கல்? அது வந்திருக்கல வசந்தி, அவளுக்கு பன் பரோட்டா வேணுமா? என்ன பன்னு பரோட்டாவா? பன்னு பரோட்டானா எப்படி? 2 பன்னு நடுவுல பரோட்டா வச்சு கொடுக்கணுமா என்ன? அப்படி எல்லாம் கொடுத்தா அது பர்கர், அது பரோட்டா கிடையாது. என்னடி சின்ன பொண்ணு, பன் பரோட்டா இருக்கா இல்லையா? அடியே வசந்தி கேக்குறாடி, இப்ப என்ன பண்றது? நெட்ட, பன் பரோட்டா செய்யறதெல்லாம் ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. இப்ப நீ பெருசா செய்யறல பரோட்டா, அதுவே குட்டி குட்டியா ரவுண்டா சின்னதா பன்னு மாதிரி செஞ்சினா அதுதான் பன் பரோட்டா. அப்படியே சின்ன பொண்ணு? அட ஆமா நெட்ட, நீ வேணா செஞ்சு கூட அதை எடுத்து போய் கொடுத்தா சாப்பிடுவாங்க. அப்படின்னா இந்தாடி, இது மைதா மாவு கும்பலா இருந்துச்சு, அதையும் நான் எண்ணெயில போட்டு வறுத்துதான் வச்சிருக்கேன், இதையே எடுத்து போய் கொடு. அட இது போதுமே, இதையே எடுத்து போய் கொடுத்து எப்படியாவது சமாளிக்க வேண்டியதுதான். இந்தாடி வசந்தி, உனக்கு பன் பரோட்டா. என்ன இது, ஒரு மாதிரி வாயெல்லாம் ஒட்டுது, என்ன இது பன் பரோட்டா மாதிரி இல்லையே? அட கடவுளே, கண்டுபிடிச்சிட்டாலோ? நல்லபடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது ரொம்ப நேரமா போட்டு வெந்து நினைச்சுல, அதனால உனக்கு அப்படி தெரியும். கொஞ்ச நேரம் அதை ஆற வச்சு சாப்பிடு, அப்பதான் அது சாப்பிடறதுக்கு நல்லா புசுன்னு வரும். சின்ன பொண்ணு, வெஜ் சால்னா சூப்பரா இருக்குடி, நான் இந்த மாதிரி எந்த கடையிலுமே சாப்பிட்டது இல்ல. ஏக்கோ, அது நான் வச்சது இல்ல, அதான் நல்லா இருக்கு. இந்த நோஸ் கட்டுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சின்ன பொண்ணு, நீ வெளிய குறைச்சனா நாங்க நோஸ் கட்ட குறைப்போம். வெளிய பத்திலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வாங்க, அப்புறமா பாத்துக்கலாம். பாத்தீங்களா வெளிய பத்தி கேட்டது எப்படி ஓடுறான்னு? யோ நெட்டை, கேட்டியா? வெஜ் சால்னா சூப்பரா இருக்கான். ஆமாண்டி, நானும் கேட்டேன், மாட்டாத இருந்தா ரொம்ப நல்லது. யோ, நீ பயந்து சாவாத, நம்ம எல்லாம் மாட்டவே மாட்டோம். சின்ன பொண்ணுன்னா யாரு? புஷ்பாக்கா, நான் நான்வெஜ் சால்னா சாப்பிடுறேன், கொஞ்சோண்டு வெஜ் சால்னா கொடுங்களேன், சாப்பிட்டு பாப்போம் எப்படிதான் இருக்குதுன்ட்டு. அதுக்கு என்னடி சரோ, இந்த கொஞ்சம் தாராளமா எடுத்துக்கோ. சரோ, சாப்பிடாத. அட கடவுளே, கண்டுபிடிச்சிட்டு இருப்பாளோ? என்னடி சின்ன பொண்ணு, மாட்டிக்கணுமா? என்னடி, கொஞ்சம் சால்னா எடுத்து சாப்பிட்டு பண்ண இப்படி வாய போட்டு கிடக்க? ஏக்கோ, என்னக்கா இது? நான் சாப்பிடுற சால்னாவும் நீங்க சாப்பிடுற சால்னாவும் ஒரே மாதிரி இருக்கு டேஸ்ட். என்னடி சொல்ற? நீ சாப்பிடுறது நான்வெஜ், நான் சாப்பிடுறது வெஜ், அது எப்படிடி ஒரே மாதிரி இருக்கும்? அதாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் சிக்கன் சாப்பிடுறேன், நீங்க காய்கறி சாப்பிடுறீங்க, ஆனா ரெண்டுல ஒரு மாதிரி இருக்கு. இதுல ஏதோ தில்லு முள்ளு இருக்கு. எங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன்.
அட ஆமா, 2 குழம்பும் ஒரே மாதிரில இருக்கு. என்னடி சின்ன பொண்ணு, நீ தானடி சொன்ன வெஜ் குருமா நான்வெஜ் குருமா தனித்தனியா இருக்குதுன்னு. இப்ப என்ன ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு சால்னாவும்? அடியே, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்ல, உன் கடைக்கு வந்தேன். நீ என்னடா சிக்கன் குருமாவை கொடுத்து வெஜ் குருமான்னு என்ன ஏமாத்திக்கிற? இல்லக்கா, அவ பொய் சொல்றா. இது வேற அது வேற. யார பாத்திரி பொய் சொல்றேன்ற? என் நாக்கு நல்ல பாம்பு நாக்கு. நான் வேணா பொய் சொல்லுவேன், ஆனா என் நாக்கு பொய்யே சொல்லாது. அடியே சின்ன பொண்ணு, என்னடியாச்சு? நெட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கய்யா, வாங்கயா ஓடுவோம். சின்ன பொண்ணு, ஒழுங்கு மரியாதை நில்லு, இல்லைன்னா உன் மண்டையை பழக்காத விட மாட்டேன். கடை வச்சிருக்காங்க, கடை வச்ச வாங்க கடையா அடிச்சு நொறு. என்னடா இவ இப்படி ஆடிட்டு கிடக்கா? அடியே சின்ன பொண்ணு, ஐயோ கையில சாவி கூட கொண்டாடலையே. அடியே டோப்ப மாட்டா, எதுக்கடி சாவி கொண்டாடலன்ற? ஏண்டி நீ தானடி வலிப்பு வந்து ஆடிட்டு கிடக்க? சாவிக்கு குத்தா கம்முன்னு இருப்பல்ல. அடிப்பாவி, கிளாசிக் டான்ஸ் பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்னது கிளாசிக் டான்ஸா? என்ன கிளாஸ்ல போய் டான்ஸ் ஆடணும்? ஆமாண்டி, கிளாசிக் டான்ஸ்னா கிளாஸ்ல போய் ஆடணும், பிரேக் டான்ஸ்னா பிரேக்ல போய் ஆடணும். சரி, என்ன பட்டிக்காடு பண்டாரண்டி நீ? ஆமாண்டி, நான் பட்டிக்காட்டு பண்டாரன். நீ என்ன சிட்டி கேர்ள் நினைப்போ? சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் சிட்டி கேர்ள் தான். இங்க பாரு, நான் ஃபேன் ஷர்ட் போட்டு சுத்திட்டு கிடக்கேன், நீ வெறும் நைட்டி எல்லாம் மாட்டிட்டு சுத்திட்டு கிடக்க. ஆமா, பொல்லாத பேண்ட் ஷர்ட் எப்ப பார்த்தாலும் இதே மாட்டிட்டு தான் சுத்திட்டு கிடக்க. நானும் பாரு நைட்டி போட்டுக்குன்னு அழகா எந்த வேலை செஞ்சாலும் ஈஸியா இருக்கும். சரி கத்திரிக்காய் மண்டை, உனக்கு எனக்கு ஏன் பிரச்சனை? 2 பேரும் சமாதானமா போயிடுவோம். ஆமாண்டி, நான் ஈரான் நீ ஈராக்க 2 பேருக்கு போர் நடக்குது பாரு, அதனால நம்ம சமாதானமா போயிடுவோம். ஆஹா, இவ எப்படி பேசினாலும் சுத்து போறாளே, இவ வழியிலேயே போவோம். அடியே டோப்பா மாட்டேன், உனக்கு எனக்கு எதுக்கடி வளவடன்னு பேச்சு? இங்க பாரு, பிரியாணி எல்லாம் நிறைய செஞ்சு வச்சிருக்கேன், நீ வேணா ஒண்ணு வாங்கிட்டு போ. ஆமாண்டி, இப்ப என்னன்னா பிரியாணி வாங்கிக்கன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறமா பிரியாணி வாங்கிட்ட பிறகு 500 1000ன்னு சொல்லுவேன். எனக்கு எதுக்கு வம்பு? நீ வேணா உன் பிரியாணி வேணா. ஐயோ, என்ன இது, வந்த முத கஸ்டமரே இப்படி சொல்றாளே. அடியே நீலமண்டை, நீயே இப்படி சொன்னா எப்படி சொல்லு? நீ தான் வந்ததுலயே முத கஸ்டமர். நீ போனி பண்ணாதாண்டி எல்லாரும் வந்து வாங்குவாங்க. அது என்ன உண்மைதாண்டி சின்ன பொண்ணு, நான் போனி பண்ணாதான் எல்லா கடையிலுமே ஓஹோன்னு ஓடும். அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணும்டி. யாரு நீ? அடி, அதுவும் முகராசி. அத பத்தி நீயா பேசுற? வெளியே சொன்னா பிரச்சனை, எனக்கே நம்ம ஆட்டு கிடக்க. ஆமாண்டி நீலமண்டை, நான் எப்பவுமே கடை போட்டா நீ தான் முத வந்து வியாபாரத்துல போனி பண்ணணும்னு நினைப்பேன். அதே மாதிரி முத கஸ்டமரா நீ வந்து புட்ட. அந்த வியாபாரத்தை பண்ணிவிட்டீங்கன்னா உனக்கும் அமோகமா இருக்கும், எனக்கும் அமோகமா இருக்கும். உனக்கு அமோகமா இருக்கிறதெல்லாம் சரி, எனக்கு ஏடி அமோகமா இருக்கு? என்னடி நீலமண்டை இப்படி பேசிவிட்ட? முத நீ என் கடையில ஒரு போனிய போடு, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு நீயே பாப்ப. புது வேலையில அரைச்சி தொடர் கொண்டே இல்லைன்னா நினைச்சு மாமா கிட்ட பேச போற மணி கண்ணை காட்ட. ஆமாண்டி, சன்சிங்கரு தேவியானி வந்திருக்காங்க பாரு. என்னடி சின்ன பொண்ணு, சோறு கீரி என்ன அன்னதான போட போறியா என்ன? அடிப்பாவி, சோறு எங்க அன்னதான போட போறேன்? அப்புறம் ஏன்டி குண்டானா செஞ்சு வச்சுட்டு கிடக்க? அதுவும் முட்டை எல்லாம் மெதன்னு மிதக்குது. ஆமாண்டி, மிதக்கும். இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கியாருந்து கடையை போட்டு வச்சா இவ ஓசியில கிடைக்குமால வந்து கேக்குறா. அப்ப இது ஓசியில குடுக்கறது இல்லையாடி? ஆமாண்டி, ஓசியில எது கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். ஒரு நாள் பாரு, எதையாவது செஞ்சு பேதி மாதிரியை கலந்து கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் நீ என்ன ஆவறன்னு பாரு. அடி கொலைகாரி, பேதி மாத்திரை கலந்து கொடுப்பாமல்ல பேதி மாத்திரை? அடியே, நீ சாதாரணமே கடை போட்டு வித்தா சாப்பிட்டாலே பேதி ஆவற மாதிரி தான் இருக்கும். நீ இதுல வேற பேதி மாத்திரை வேற கலக்க போறியா? அடியே டோப்ப மாட்டே, ஒருத்தி கடையை போட்டு காலையில இருந்து கத்திட்டு கிடக்கேன். நீ கலக்கம் போட்டு என் வியாபாரத்தையே கெடுத்துட்டு போல. ஐயோ, பெரிய பொல்லாத வியாபாரம். என்னடி ஏனை வித்துட்டு இருக்கியா இல்ல குதிரை வித்துட்டு இருக்கியாடி? அடியே ஊதா மாட்டேன், உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. யானை விற்கணும் குதிரை விற்கணும். குதிரையும் யானை வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்குதா? எந்த ஊர்லடி யானையை குதிரை விக்கிறாங்க? அப்படியெல்லாம் வித்தினா போலீஸ் புடிச்சு போய் லாடம் கட்டிட்டு லாடம். சரிடி, அதை விடுடி. இப்ப என்னதான் உன் கடையில போட்டு வித்துட்டு கிடக்கன்னு உன் கடையை காட்டு. ஆமாண்டி, என் கடையை பாக்குறதுக்கு உனக்கு முத கண்ணு இருக்கா? ஏண்டி, எனக்கு கண்ணு இல்லாமல கிடக்கு? நான் 2 கண்ணு வச்சிருக்கேன்டி, கண்ணு இருக்கான்னு கேக்குறேன். பின்ன இவ்வளவு நேரம் கத்திட்டு கிடக்க, பிரியாணின்னு சொல்லிட்டு இதே குண்டா அடுக்கி வச்சிருக்க, கண்ணு இல்ல கிண்ணு இல்லன்னு சொல்லிட்டு கிடக்கே. சரோஜக்கா, பிரியாணி எல்லாம் நல்லா கமகமன்னு வாசனமா வருது. வாங்கக்கா, ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்து உள்ள விடுவோம். அதுவும் சரிதாண்டி, ஆனா இவ வெளியே தான் ஓவரா சொல்லுவா, அதுக்கு தான் முடிச்சிட்டு கிடக்கேன். என்னடி வசந்தி, அங்க குசுன்னு எப்படியும் வீட்டுல சோறு கீர் பொங்கி இருக்க மாட்டேன். எங்கேயாவது ஓசில கீசல கிடைக்குமான்னு சுத்தி வரியா? என்னக்கா இவன் இப்படி சொல்றா? நான் என்ன ஓசிக்கா சோத்து கலைஞ்சிட்டு கிடக்கேன்? பின்ன இல்ல பாரு, காலையில என்கிட்ட தானடி ஒரு தட்டு நிறைய சோறு வாங்கி தின்ன. ஏக்கோ, அதெல்லாம் எங்க சொல்லிட்டு கிடக்க? அதெல்லாம் சும்மா ஒரு பெரக்கா ஒரு தட்டு வாங்கி சாப்பிட்டேன், அதுக்காக சொல்லியா காட்டுவேன்? அடியே, நான் எங்க போறேன் எங்க வரேன்னு என் பின்னாடி என்ன கேமரா வச்சு சுத்திட்டு கிடக்க? ஆமாண்டி, உன் பின்னாடி கேமரா வச்சுதான் சுத்திட்டு கிடக்கேன். அடி போடி பைத்தியக்காரி, கழுத கிட்ட குட்டிச்சோறு. நீ எங்க இது வரைக்கும் சோத்த பொங்கி இருக்க? எப்பவுமே ஓசில தாண்டி சுத்தி வாங்கிட்டு கிடப்ப. அதனாலதான் உன் பேரு ஓசி வசந்தி வந்துச்சு. நீங்க பாரு சின்ன பொண்ணு, என்ன பத்தி என்ன வேணா பேச, ஆனா என் ஸ்டேட்டஸ பத்தி மட்டும் எதுவும் பேசாத சொல்லிட்டேன். ஆமாண்டி, ஆமா, டேட்டஸ் பொல்லாத டேட்டஸ். வீடா வாங்கி திட்டதெல்லாம் ஒரு டேட்டஸா? ஆமாண்டி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. இன்னைக்கு கொடுத்துப்போ நாளைக்கு வாங்கிப்போ, உனக்கு என்ன? அடிப்பாவி, 10 வருஷமா உன் வீட்டு பக்கத்துல தாண்டி இருக்கேன், இது வரைக்கும் வாங்கிக்கிறிய கோசம் ஒரு டைம் அது கொடுத்திருப்பியா?
போதுமாடி ஓசி வசந்தி, உன் பக்கத்து வீட்டுக்காரங்களே சொல்லிட்டாங்க. ஏக்கோ என்ன நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, இதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன், எதுவுமே நான் வாங்க மாட்டேன் பாத்துக்கோங்க. என்னடி என்ன இங்க பிரச்சனை? அடடே புஷ்பாக்காவா, வாங்கக்கா வாங்க. நீங்க ஒரு ஆள் இல்லாதான் இங்க குறையா இருந்துச்சு, நீங்களும் வந்துட்டீங்களா? அக்கோ இவளுங்க 2 பேரும் பேசாத மீனியா பேசி பேசி சண்டை போட்டு கிடக்காங்கக்கா. அவங்களை விட்டுட்டு நீங்க வந்து வியாபாரத்தை பாருங்க, ஓடியாங்க வந்து ஒரு பிரியாணி வாங்க. அடியே சின்ன பொண்ணு, கிளப்பிவிட்டதே நீ தான். நாம ஆட்டி எங்கேயும் பிரியாணி வாங்கலான்னு வந்து எனக்கும் தோப்பா மண்டிக்கு சண்டையை உருவாக்கி விட்டுட்டு இப்ப என்னன்னா புஷ்பாக்கா வந்தவனே புஷ்பாக்கா கிட்ட கூப்பிடுறியா? என்னடி வசந்தி, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏடி சரோஜா, நீயாவது சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வாக்கிய வரப்பு சண்டை இல்லக்கா. அப்புறம் ஏடி கத்திட்டு கூவிட்டு கிடக்கீங்க? நம்ம சின்ன பொண்ணு இருக்கால, அவதான் ஓசி வசந்தின்னு வசந்தியை போட்டு கிண்டல் வச்சிட்டு கிடக்கா. ஏன்டி சின்ன பொண்ணு வசந்தியை போட்டு கிண்டல் வச்சிட்டு கிடக்க? இப்படி கேளுங்க, அவளை நல்லா நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்க. இல்லக்கா, கடையை போட்டு எங்க சும்மா பொழுது போகுதுன்னு வாயை கொஞ்சம் கிளறி விட்டேன். சின்ன பொண்ணு, உங்க சண்டையை இதோட நிறுத்திக்கங்க. பிரியாணி எம்புட்டுடி நல்ல வாசமா மணக்க இருக்கு. ஏக்கோ ஒரு பார்சல் பிரியாணி வாங்கினா 100 ரூபாய், அதுவே குஷ்கா வாங்கினா 80 ரூபாய், முட்டை வச்சு கொடுத்தா 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா 120 ரூபாய், அதுவே பார்சல் பண்ணா மொத்த டோட்டல் 150 ரூபாய் எடுத்துக்கோ. இது என்னடி பகல் கொள்ளையா இருக்கு? ஏக்கோ இது என்ன பகல் கொள்ள, எல்லாருமே இப்படிதான் விக்கிறாங்க. ஏக்கோ நீங்க எப்படி வாங்கினாலும் ஒரு 10-20 தான் முன்ன பின்ன இருக்கும், அதே கொடுத்தாலும் எனக்கு ப்ராஃபிட் தானே. பாத்தியா காவல எப்படி ஃப்ராட் தனம் பண்ணி பிரியாணி விக்கிறான்னு, கடைசியில என்ன போய் ஓசி வசந்தி கூட்டிட்டு கிடக்கா. அடியே ஃப்ராடா இருந்தாலும் நியாயமா இருக்குது இல்லையா? நான் உன்னை ஏமாத்தி வாங்கி தரல. இப்போடி கேட்டே வாங்கி தரலாம். இந்த மாதிரி எல்லாரும் ஏமாத்தி பழிக்கிறது தான் அசிங்க கேவலம். தூ அடக்கடவுளே, இவ என்ன கேவலமா துப்புறா. நல்ல வேளை பிரியாணில படாம இருந்தா சரிதான். அடி போடி வசந்தி, உனக்கு வேணா பிரியாணி வேணானா போய்க்கினே வர கஷ்டமா இருக்காது, வழி விடு. உனக்கு என்ன, இதெல்லாம் உன் வீட்டு ரோடா? இது அரசாங்க சொத்து, பொது சொத்து. நான் இங்கதான் நின்னுட்டு கிடப்பேன். சரி அப்படின்னா சாப்பிட்றவங்களை பார்த்து வேடிக்கை பாரு. சின்ன பொண்ணு, இப்ப நீங்க 2 பேரும் சண்டையை நிறுத்த போறீங்களா? இப்ப நாங்க வேற கடைக்கு போட்டுமா? ஐயோ புஷ்பாக்கோ, உங்களை நம்பிதான் கடையை போட்டிருக்கேன், தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க. அடியே சின்ன பொண்ணு, அப்ப நீ புஷ்பாக்கா நம்பிதான் கடை போட்டிருக்க. முன்ன வந்தவனே என்ன நம்பி போட்டேன்னு இப்ப புஷ்பாக்காவை சொல்றேன். அப்ப நான் கிளம்பிட்டா? ஐயோ டோப்பா மாண்டா, எல்லாரையும் நம்பிதான் நான் கடையை போட்டிருக்கேன். பாத்தி அடிச்சுன்னு பொண்ணு, உன் வாயில நீயே சொல்லிட்ட எல்லாரையும் நம்பி கடை போட்டிருக்கேன்னு. அப்ப நானும் தானே அதுல இருக்கேன், என்னையும் நம்பி தானே கடை போட்டிருக்கேன். அடியே நான் எல்லாரையும் நம்பிதான் கடை போட்டேன், தயவு செஞ்சு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சின்ன பொண்ணு, கடை தெருவுல பிரியாணி வாங்க போனாலே ஒரு பிரியாணி 100 ரூபான்னு கொடுக்காங்க. நீ என்னடா 150 ரூபாய்க்கு பில்லு போடுற? அது மட்டும் இல்லக்கா, ஒரு முட்டை விக்கிறதே 5-6 தான், அதுக்கு 20 ரூபான்னு போட்டுல கொடுக்கா. அதே ஏமாத்தி விக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கணும். அநியாயத்துக்கு இப்படி ஏமாத்தி விக்க கூடாது. டோப்பா மாண்டா, எங்க பாரு 5-6க்கு முட்டையை வாங்கி அப்படியே கொடுத்தாதான் நான் 5-6க்கு விற்பேன். அதுல தண்ணி ஊத்தி முட்டையை போட்டு உரிச்சில கொடுக்குறேன், அப்ப 20 ரூபா தானே வரும். ஆமாண்டி, முட்டையை போடுற கோழிக்கு அவ்வளவு மதிப்பு இல்ல, ஆனா அந்த முட்டைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு பாரு. ஏக்கோ யார் சொன்னது கோழிக்கு மதிப்பு இல்லைன்னு? இப்பெல்லாம் சோறு இருக்குதோ இல்லையோ, ஒரு வீட்டை போல கறி இருக்குது, கறி இல்லைன்னா சாப்பாடே இறங்குறதுல பாத்துக்கோங்க. அது என்னமோ உண்மைதாண்டி சின்ன பொண்ணு, எங்க வீட்லயும் அப்படிதான் நடக்குது. அடியே சின்ன பொண்ணு, பிரியாணி விலை 150 விக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணி கொடுடி, இப்பதானே நாங்களும் வாங்க முடியும். மத்த இடத்துல குடுக்கற மாதிரி நீயும் கொடுத்தா தானடி உங்க கடையும் ஓடும். என்ன புஷ்பாக்கா, நீங்களே தெரியாதனமா பேசுறீங்க. மத்த கடை கூட நம்ம கடையை கம்பேர் பண்றீங்களே. என்னடி இது, என்ன டாடா பிர்ல கடையா இல்ல 5 ஸ்டாரா 3 ஸ்டாரா? இதுவும் ரோட்டு கடை தானே. அடியே இது ரோட்டு கடையா இருந்தாலும் எல்லா கடையிலயும் தட்டு வச்சுல உங்களுக்கு சோறு போடுவாங்க. ஆனா நம்ம கடையெல்லாம் அப்படி கிடையாதுடி. எல்லாருக்கும் ஹெல்த்தா சாப்பிடணும், ஹெல்த்தா தண்ணி குடிக்கணும், ஹெல்த்தா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வாழை இலை கிளாஸ். அது மட்டும் இல்ல, நம்ம கடையில இருக்கிற எல்லாமே ஹெல்த்தான விஷயம் தாண்டி. இந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புக்கு எந்த தீங்கும் வராது. அதனாலதான் நம்ம கடை பிரியாணி 150 ரூபா கொடுக்குறேன். ஏன்டி சின்ன பொண்ணு, எல்லாத்துலயும் ஹெல்த் பாக்குறியே? இந்த கறியே ஒரு டேஞ்சர் தான். அது பெரிய டேஞ்சரா ஆகும். உயிருள்ள கோழியை வாங்கியாந்து நல்லா உரிச்சு சுடு தண்ணி போட்டு அலசில செஞ்சு வச்சிருக்கேன். அடியே நீ உயிரோடு செஞ்சு வச்சிருந்தாலும் இது டேஞ்சர் கோழி தான். ஒயிட் கோழி எப்பவுமே டேஞ்சர் கோழி தான். நாட்டு கோழி தான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. ஏக்கோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வச்சிருக்கிற ஒயிட் கோழி வந்துட்டு நல்ல பில்லு முள்ளு எல்லாத்தையும் சாப்பிட்டுதான் வளர்ந்து கோழி. சின்ன பொண்ணு, யாரை ஏமாத்த பாக்குற? ஒயிட் கோழினாலே ஊசி போட்டுதான் வளர்ப்பாங்க. அது எங்க பில்லு சாப்பிடும், அது எங்க முள்ளு சாப்பிடும். ஆஹா, இவளுங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்காளுங்களே, எப்படி ஏமாத்தினாலும் முடியாத போல இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, வெளியே குறைக்கியா இல்ல நாங்க வேற கடைக்கு போவா? சரிக்கா, உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், ஒரு 10 ரூபா கம்மி பண்ணிக்கின்னு 140 ரூபாய்க்கு கொடுக்குறேன், தயவு செஞ்சு சாப்பிட்டு கிளம்புங்க. ஆஹா, அதெல்லாம் முடியாதுடி. 100 ரூபாய்க்கு வேணா தா, அப்பதான் நாங்க சாப்பிடுவோம். இல்லைன்னா உன் பிரியாணியே வேணா, நாங்க கிளம்புறோம். சே, காலையில யார் மூஞ்சில முழிச்சுனோ தெரியல, மொத்தமா நம்மளுக்கு மொட்டையை அடிச்சுட்டு போயிடுவாங்க போல. என்னடி சின்ன பொண்ணு, 100 ரூபாய்க்கு கொடுக்குறியா கொடுக்க மாட்டியா? ஒரே பேச்சு நாங்க கிளம்பிக்கினே இருக்கிறோம். 100ன்றதெல்லாம் ரொம்ப கம்மிக்கா. 150 ரூபான்னு சொல்லி 100 ரூபான்றதெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு 20 ரூபாய் வேணா கம்மி பண்ணி ஒரு 130 கூட வாங்கிக்கோங்க. ஆஹா, இது ஒண்ணு செருபடாது. நாங்க கிளம்புறோம். என்னக்கா நீங்க முதலுக்கே மோசம் பண்ணி விடுங்க போல. சரி, எங்கன்னா போனா போட்டு 100 ரூபாய்க்கே தரேன். அப்படி வா வழிக்கு, எப்படியும் நம்ம வழி தானே வந்தாகணும். சரி இந்தாங்கக்கா பிரியாணி. கையில வாங்கின உடனே நல்ல மனமா இருக்கு. சாப்பிட்டா எம்மா ருசியா இருக்கும். ஆமாண்டி வசந்தி, நல்ல மனமா தான் இருக்கு. சாப்பிட்டு தான் பாக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. புஷ்பாக்கா, ஆனா நீங்க ரொம்ப டேஞ்சரான ஆளு. எப்படியோ என்னை ஏமாத்தி 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கிட்டீங்க பாரு. அடி போடி, இதுவே இன்னும் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். 100 ரூபாய்க்கு வாங்கினதே ரொம்ப அதிகம் தான்.
அடியே சின்ன பொண்ணு புஷ்பாக்காவுக்கு தண்ணி கூடு, உன் பிரியாணி சாப்பிட்ட உடனே விக்கலே வந்துருச்சு. ஆமாண்டி வசந்தி, இவதான் கேள்வி கேட்டிருப்பா. பிரியாணி கொடுத்துட்டு குறைச்சு வாங்குறல, அதனால இவ திட்டிருப்பா. அதான். இங்க பாருங்க, பிரியாணிக்கு மட்டும்தான் 100 ரூபாய், தண்ணிக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் கொடுக்கணும். அடிப்பாவி, பகல் கொள்ளையே இருக்கடி, கொஞ்சம் தண்ணி கொடுக்கறது 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேக்குறாளே. அடியே சின்ன பொண்ணு, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்டி, விக்கல் வர வாய்க்கு தண்ணி எடுத்து ஊத்தணும். தண்ணி குடுறி. ஆஹா, அதெல்லாம் முடியாது. காசு, அதுக்கப்புறம் தான் தண்ணி. அடிப்பாவி. இங்க பாருடி, நிறைய கலர் கலரா பொம்மை இருக்குது. எல்லா ஊர்ல இருந்து பொம்மைய வர வச்சிருக்கேன். இதுல உனக்கு பிடிச்ச பொம்மைய பார்த்து வாங்கிட்டு போ. அடியே சின்ன பொண்ணு, பொம்மையெல்லாம் பார்க்க அழகா இருக்குடி, நிறைய கலர் கலரா வச்சிருக்கியே. ஆனா நான் எப்படி வாங்கிட்டு போக முடியும்? நான் என்ன சின்ன பிள்ளையா நானு? அடியே இடுவே, இதுல என்ன பொம்மைய வாங்குறதுக்கு சின்ன பசங்க பெரிய பசங்க. பொம்மைனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யார் வேணா பொம்மை வாங்கலாம் தெரியுமா? இந்த ஊர்லயே 3/4 பேரு சின்னவங்களோட பெரியவங்க தான் பொம்மையெல்லாம் வாங்குறாங்களே. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? பெரியவங்க எல்லாம் பொம்மையை வாங்கி வச்சுக்கின்னு என்ன பண்ண போறாங்க? வீட்டு வேலை செய்யறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது, இதுல பொம்மையை வச்சுக்கின்னு எப்படி விளையாடுவாங்க? அடியே லூசி இடுவே, பொம்மையெல்லாம் வாங்கி வச்சு விளையாடுவா செய்வாங்க. பின்ன வேற எதுக்கு வாங்கிட்டு போவாங்க? பொம்மையெல்லாம் வாங்கி போறவங்க அழகா கார்ல வைப்பாங்க, வண்டி முன்னாடி வைப்பாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல டெக்கரேஷனுக்காக டிவி மேல எல்லாம் வச்சு அழகு பார்ப்பாங்க. ஓ அப்படியாடி, அதுக்குதான் நிறைய பேர் பொம்மையை வாங்குறாங்களோ? ஆமாடி இழுவ, இப்போ யாராச்சும் உனக்கு பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னுச்சுன்னா நீ பொம்மையை வாங்கி கொடுக்கலாம். அதுவும் நம்ம கடையில இருக்கிறது ஒவ்வொன்றும் மந்திர பொம்மை. நீ சொல்ற பேச்செல்லாம் அப்படியே கேட்கும் அந்த பொம்மை. அடியே சின்ன பொண்ணு, பொம்மை கடை வச்சேன்னு பார்த்தா மந்திர பொம்மை கடையை வைக்கிற. அப்ப சூனிய கடையடி நீ? அடியே டோப்ப மாட்டே, ஒண்ணுக்கு ரெண்டா காதுல கேட்டுக்கணும் ஓடியாராத. ஏண்டி சின்ன பொண்ணு, நீ தானடி சொன்ன மந்திர பொம்மைன்னு சொல்லிட்டு? ஆமா, நான் தான் சொன்ன மந்திர பொம்மைன்னு. ஆனா எந்த மாதிரி? இது ஒரு மேஜிக் பொம்மை. மேஜிக் பொம்மையா? என்னடி சின்ன பொண்ணு, ஒரு ஐட்டம் மந்திர பொம்மைன்னு சொல்ற, ஒரு ஐட்டம் மேஜிக் பொம்மைன்னு சொல்ற. இது ரெண்டுத்துல எது உண்மை? அடியே டோப்ப மாட்டே, ரெண்டுமே உண்மை தாண்டி. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இப்போ என்கிட்ட ஒரு பொம்மை இருக்கு. என்கிட்ட இருக்கிற பொம்மையே நீங்க காசு கொடுத்து வாங்கி உங்க கையில வச்சு நீங்க எது கேட்டாலும் உங்களுக்கு உடனே கொடுக்கும். என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? நம்ம கேட்டதெல்லாம் உண்மையாவே கொடுக்குமா? ஆமா, இது எங்க இருந்து வாங்கின பொம்மைன்னு சொல்ற? சித்தர்கள் எல்லாம் நிறைய மேஜிக் மந்திர சக்தி எல்லாம் போட்டு கொடுத்த பொம்மை. அடியே சின்ன பொண்ணு, நாங்க எத்தனை படத்துல எல்லாம் பாத்திருப்போம். பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணும்டி. இந்த மாதிரி பண்டல்காரங்கெல்லாம் சொல்லக்கூடாது. சரோஜாக்கா என்ன சொல்றீங்க? சின்ன பொண்ணு என்ன பொய்யா சொல்றா? அடியே இந்த பொம்மையெல்லாம் விக்கணும்ல, அதனால அவ ஏகப்பட்ட வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் விடுறா. அதையெல்லாம் நம்பி நம்ம வாங்கணும். மொத்தமா நம்மளுக்கு நாமத்தை செலுத்திட்டு கிளம்பிடுவா. சொல்லிட்டேன். ஆஹா, நம்ம சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஒருத்த வாங்க வரா. இவே நடனா தடுத்து நிறுத்துறாளே, எப்படியாவது சொல்லி விப்போம். என்னடி இழுவே, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு சின்ன பொண்ணு, ஆனா பயமா இருக்கே. எப்படி ஒரு பொம்மை சொல்றதெல்லாம் கேக்கும்? இப்ப பாரு, நீங்க சொன்னாலாம் நம்ப மாட்டீங்க, நீங்க பார்த்தா நம்புவீங்கல்ல. பார்த்தா தானே கண்டிப்பா நம்புறோம். எங்க பொம்மைய பேச வை. என்னடி சத்தை இங்க ஏதோ பொம்மை பேசுது கிம்ம பேசுதுன்னு சொல்லிட்டு கிடந்தீங்க, என்ன விஷயம்? ஓ, இங்க இருக்காளே இந்த சின்ன பொண்ணு, இவ ஏதோ பொம்மை வித்துட்டு கிடக்கா. அந்த பொம்மை ஏதோ பேசுமாக்கா. அது மட்டும் இல்லாத நம்ம கேட்டதெல்லாம் அந்த பொம்மை தருமா. என்னடி சொல்ற? பொம்மை பேசுன்றதே நம்ப முடியல, இது பொம்மை வேற நம்ம கேட்டதெல்லாம் தருனா எப்படி நம்புறது சொல்லு? அதுதாங்க எங்களுக்கு சந்தேகம். அதத்தான் சின்ன பொண்ணு கிட்ட எப்படி ஏதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கிடக்கும். ஆஹா, என்ன நம்மள பத்தி குசு குசுன்னு பேசுறாளுவே, ஒன்னும் காதுக்கு கேட்கலையே. ஓ, இவ என்னமோ ஏமாத்துறாளோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படியா சொல்ற? அதுவும் சரிதான். சரி வா, அவ என்னதான் பண்றான்னு பாப்போம். அக்கோய் புஷ்பாக்கோய், அவளுங்க தான் என் மேல சந்தேகப்பட்டு நம்பலன்னு பார்த்தா நீங்களும் அக்கா. அது இல்லடி சின்ன பொண்ணு, பொம்மை பேசுதுன்னா யாரால தான் நம்ப முடியும் சொல்லு? சரி, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப பாருங்க, நான் ஒரு பொம்மையை எடுத்து வச்சு பேசுறேன். அப்பயாவது நம்புவீங்க இந்த சின்ன பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்கக்கா, ஒரு பொம்மையை எடுத்தே கையில வச்சுக்கினேன், நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட மறுபடியும் கேட்க கூடாது. மாயமில்லே மந்திரமில்லே. பாருங்க. இங்க பாரு பொம்மையே, உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க. உன் மேல நம்பிக்கை வரணும்னா அவங்க பக்கம் திரும்பி ஒரு பாட்டு பாடி காட்டு. இப்போ பாத்தீங்களாக்கா, பொம்மை தானாவே திரும்புது. இருடி சரோஜா, அது என்ன காத்துல திரும்பி இருக்கும். அவ என்ன பண்றான்னு முழுசா பாப்போம். அதுவும் சரிதாங்க. பாடு பொம்மையே பாடு. போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. பாத்தியக்கா, அந்த பொம்மை நம்மள பார்த்து புண்ணாக்குன்னு சொல்லுது. அடியே, புண்ணாக்குன்னு சொன்னதை விட பொம்மை பாடுது, அத பாருடி. அடியே சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரியே பொம்மை பாடுதுடி. நான் தான் சொன்னனே, பொம்மை பாடும் பொம்மை பேசுன்னு. என்ன யாராச்சும் நம்பினீங்களா? இப்போ அது இந்த சின்ன பொண்ணு யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா என்னால நம்ப முடியலடி. இதுக்கு மேலே நம்ப முடியலன்னா நான் என்னத்தான் பண்றது சொல்லுங்க? ஆரம்பத்துல நம்பலன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் பொம்மையை எடுத்து பேச வச்சுனா இப்பயே நம்பலன்னு சொன்னா நான் என்னத்தான் பண்ணுவேன்? அடியே ஒன்னே சொல்லலடி, ஒரு பொம்மை எப்படி பேசுன்றதா எங்களால நம்ப முடியல. அது பொம்மையா இருந்தா தானே நம்புறதுக்கு. சின்ன பொண்ணு, எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லவே, அதுக்கு என்ன, இந்த பொம்மையை நீ இப்பவே வாங்கிக்கோ. இல்லடி சின்ன பொண்ணு, எனக்கு இந்த பொம்மை பிடிக்கல. அங்க இருக்குல்ல பிங்க் கலர் பொம்மை, அந்த பொம்மை தான் எனக்கு வேணும். நல்ல வேலைடாப்பா, இந்த பொம்மையை கேட்டாலும் நான் கொடுத்துருக்க மாட்டேன். அதுக்கு என்ன, பிங்க் கலர் பொம்மை தானே, இந்தாடி இழுவ. ஹை, இந்த பிங்க் கலர் பொம்மை சூப்பரா இருக்கு. ஐயா ஜாலி, ஐயா ஜாலி, ஐயா ஜாலி. அக்கா, எனக்கு உச்சா வருது. டேய் தம்பி, கொஞ்ச நேரம் இருடா, கொஞ்ச நேரம் இரு. இவளுங்கெல்லாம் பொம்மையை வாங்கிட்டு போயிட்டு உடனே நானே ஒன்னு தூக்கி போய் விடுறேன். அக்கா, ரொம்ப அர்ஜென்ட்டா வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் தம்பி 2 நிமிஷம் இருடா. இவளுங்களை எப்படியாவது நான் திருத்தி விட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் கம்முன்னு நின்னுட்டு இரு. சரிக்கா, 2 நிமிஷத்துக்கு மேல நிக்க மாட்டேன்.
என்னடி சின்ன பொண்ணு பொம்மை ஏதோ உங்ககிட்ட பேசுது போல. ஒண்ணு இல்லக்கா, பொம்மைக்கு சார்ஜர் இல்லையா, அதான் என்கிட்ட சொல்லுது சார்ஜர் போட சொல்லி. அப்போ இது சார்ஜர் பொம்மையோ? சார்ஜர் போட்டாதான் பேசும் போல. அம்மா, இந்த பொம்மையை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிட்டு சார்ஜர் கம்மியான உடனே போய் நீங்க சார்ஜர் போட்டு பேசலாம். சின்ன பொண்ணு, என் பொம்மையை இப்பவே நான் பேச வைக்கிறேன். இல்லவ நீ பொம்மையை வாங்கின உடனே வீட்டுல போய் சார்ஜர் போடணும். சார்ஜர் 3 மணி நேரம் ஏறின பிறகுதான் நீ வந்து பேசணும். அப்பதான் அது உங்ககிட்ட பேசும். இல்லைன்னா இப்பெல்லாம் நீ ஓபன் பண்ணி வச்சா பேசவே பேசாது. அப்ப சரி சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் பேச வைக்கிறேன். சின்ன பொண்ணு, அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல பொம்மையா கொடுடி. எப்ப பார்த்தாலும் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிற போல கொடு. எனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் நான் அந்த பொம்மையை உட்கார வச்சுட்டு அது கூட பேசிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்ல, ஏதாவது வீட்டுல சோறு கீரை பொங்குறது, குழம்பு வைக்கிறது, பெருக்கிறது, கூட்டுறதுன்னு அந்த மாதிரி ஒரு பொம்மையை பார்த்து கொடு. அப்பதான் நம்ம வேலைக்கும் ஒத்தாசா இருக்கும். அடிப்பாவி, பொம்மையை வாங்குறதே வீட்டுல வச்சு அழகு பாக்கிறதுக்காக தான். இவ என்ன சோறு குழம்புலாம் செய்ய சொல்றா? இனி டோப்பமாட்ட, இன்னும் வேற எதனா வேலை இருந்தா சொல்ல. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கி வந்துறது, துணி துவைக்கிறது, தண்ணி பிடிக்கிறதுன்னு எல்லா வேலையும் உனக்கு மாமியார் மாதிரி வீட்டுல உட்காந்து செஞ்சுட்டு கிடக்கும். என்னடி சின்ன பொண்ணு, பேசுற பொம்மை இந்த வேலையெல்லாம் செய்யாதா என்ன? ஆமாண்டி, வீட்டுல இருக்கிற மனுஷால இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு வேலை செஞ்சா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. நீ என்னடா பொம்மையை அந்த வேலை செய்யுமா இந்த வேலை செய்யுமான்னு கேட்டுட்டு கிடக்க. சரிடி சின்ன பொண்ணு, கோச்சுக்காதடி. சரி, இந்த மாதிரி பொம்மையில வேற எதனா பொம்மை இருந்தா எனக்கு கொடு. பேச்சு துணைக்காவது ஆகும். இதோ உடனே கொடுத்துட்றேன். சின்ன பொண்ணு, அந்த பொம்மை என்ன பார்த்து சிரிக்குதுடி. ஆமாண்டி, பொம்மை வந்து சிரிக்கும், அழுவும், பேசும், ஜாலியா விளையாடும். ஆனா பொம்மையை நீங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய விடக்கூடாது. வீட்டு வேலை செய்ய விட்டீங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், போச்சு. ரிப்பேர் ஆச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்க கூடாது. என்ன புஷ்பாக்கா, நீங்க எதுவும் பொம்மைக்குமா வாங்கலையா? சின்ன பொண்ணு, எனக்கு நண்டி பொம்மை வேணும். எங்க வீட்டுல 2 கிடக்குதுங்களே, நான் சொல்ற பேச்ச ஒண்ணு கூட கேட்க மாட்டேங்க. எனக்கு வேலைகளெல்லாம் ஒண்ணு செய்வேனாண்டி, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். எனக்கு பேச்சு துணைக்கு மட்டும் ஒரு பொம்மை இருந்தா போதும். அந்த பொம்மையாவது நான் சொல்றதை கேட்கட்டுமே. அதுக்கு என்னக்கா, அதோ என் கையில வச்சுக்கிறதுல நீங்க இந்த பொம்மையை எடுத்துக்கோங்க, நல்லா பேசும். ஐயே சீச்சி, எனக்கு இந்த பொம்மையெல்லாம் வேணாண்டி. ஒரு சிகப்பு கலரு இல்ல ஒரு மஞ்சள் கலர் அந்த மாதிரி பொம்மையை பார்த்து ஒண்ணு கொடு. இந்த பொம்மையெல்லாம் என்னடி நல்லா இருக்குது. இதெல்லாம் நான் வீட்டுல வாங்கி போய் வச்சா ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த பொம்மை எல்லாம் வேணாம், எனக்கு வேறையே கொடுத்துரு. ஆமாக்கா, இந்த பொம்மையை பார்க்கும்போது தேவாங்க மாதிரி இருக்குது. அதனாலதான் நான் வேற கலர் பொம்மையை பார்த்து எடுத்து வச்சுக்கினேன். வீட்டுல போயிட்டு சார்ஜர் போட்டு நாம ஆட்டு உக்காந்துக்குன்னு பேசிட்டு பேசிட்டே கிடப்ப பாத்துக்கோங்க. டோப்பமாண்டா ஆண்டி, யார பார்த்து தேவாங்கன்றீங்க? என்னடி இது பொம்மை திட்டுது? நானும் எம்மா நேரம் தான் பொறுத்துன்னு கிடப்பேன். நீங்க என்ன என் மூஞ்சி நல்லா இல்ல, குண்டு மூஞ்சி, தேவாங்க மூஞ்சி, அது இதுன்னு சொல்லிட்டு கிடைக்கீங்க. நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க? ஒருத்தவங்க டுன்டுன் ஆண்டி, நல்லா குட்டியான மாதிரி இருக்கீங்க. இன்னொருத்தவங்க டோப்பா முடி, நல்லா கரடிக்கு நைட்டி மாட்டின மாதிரி இருக்கு. அவ்வளவு கேவலமாவா இருக்கு. இன்னொன்னு பூசணிக்காவ முழுங்கின மாதிரி மூஞ்சி. டே இருடா, எதுவும் பேசாதடா. இங்க பாரு சின்ன பொண்ணு, நான் உனக்காக தான் வந்தேன். சரி, நம்ம தோஸ்தாச்சே, ஒரு வாரத்தை கூப்பிட்டுச்சே, சரி போய் என்னதான் வேலை இருக்குன்னு பாத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு வந்தா, இவங்க என்னடா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. ஐயோ, குட்டி சத்தா மாதிரி இந்த பிசாசு கிட்ட மாட்டி விட்டானே, இனி என்னெல்லாம் நடக்க போதோ. டேய், நீ அப்ப உண்மையாலுமே நீ பொம்மை கிடையாதா? யாரு பொம்மை? ஐயா, கைத கஸ்மால வேமானி சோமேரி. சோமேரியா? ஆமா, நான் கைத, நீ கஸ்மால, புஷ்பாக்கா சோம்பேறி. பாருங்க, 3 பேரும் என்ன கலாச்சிட்டீங்களே. எங்க ஏரியா பக்கம் வாங்க, உங்க தலையை சீவி பொம்மையாக்கிடுறேன். பொம்மையாக்கிடுவியா? நான் சூச்சு போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட் ஆகுது. அடியே சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு, எங்க இருந்த ஒரு குட்டிச்சாத்தான பிடிச்சாந்து எங்க கிட்ட ஏசு வாங்க விட்டுட்ட. அடியே, எங்களை பார்த்தா கைத கஸ்மால மாதிரியா இருக்கு, சோம்பேறி. ஐயோ, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம் குமுர் கஞ்சி வாங்கிடுவோம். எஸ்கேப். பாத்தீங்களா, நம்மள மறுபடியும் அவ நல்லா ஏமாத்திட்டா.